மக்கள் வணக்கம். மீண்டும் இந்த ஆலயம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாழ்வதற்கு பொருள் வேண்டும் என்பதை விட வாழ்வதிலும் பொருள் வேண்டும் என்பதே உண்மை. வாழ்க்கையை பொருள் நிறைந்ததாக கொண்டவர்கள் தமிழர்கள். இந்த உண்மையை உணர்ந்து நடந்தாலே நமது வாழ்விலும் அருள் இருக்கும். இந்த நல்ல சிந்தனையோடு இன்றைய ஆலயம் நிகழ்ச்சிக்கு செல்வோம். தொண்டை நாட்டில் உள்ள 32 பாடல் பெற்ற சிவத்தலங்களில் 21வது தலமாக விளங்குகிறது இந்த திருவலித்தாயம். சென்னைக்கு வடக்கே பாடி என்றழைக்கப்படும் ஊரில் புகழ்பெற்ற குரு பரிகார தலமாக விளங்குகிறது இந்த திருக்கோவில். விநாயகர் விவாகம் நடைந்த இந்த திருவாலீஸ்வரர் திருக்கோவிலையே இன்றைய நமது ஆலயம் நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கிறோம். திருவாலீஸ்வரர் திருக்கோயில் சென்னையின் வடக்கே பாடி என்னும் ஊரில் அமைந்திருக்கிறது. இந்த இடம் முற்காலத்தில் தொண்டை மண்டலத்தின் ஒரு பகுதியாக விளங்கி இருக்கிறது. பாடியில் உள்ள திருவலிதாயம் என்ற இந்த திருக்கோயிலில் 1.5 ஏக்கர் நிலப்பரப்பில் உயர்ந்து வலிமையான மதில் சுவர்களுடன் திகழ்கிறது. கிழக்கு நோக்கிய இந்த ஆலயத்தின் முன் சிறிய 3 நிலை ராஜகோபுரம் முக்கிய நுழைவாயிலாக விளங்குகிறது. குடிமரம், நந்தி பலிபீடம் இவற்றை தாண்டி கோயிலின் உள்ளே சென்றால் சுவாமி, அம்மன் இரு சந்நிதிகளுக்கும் பொதுவாகவே முக மண்டபம் உள்ளது. மூலக்கோயில் ஒரு 100 அடி சதுர அளவுடைய கற்றளியாக திகழ்கிறது. இது கருவறை, மகா மண்டபம், அர்த்த மண்டபம் ஆகிய பகுதிகளுடன் விளங்குகிறது. மூலவர் சிவலிங்க திருமேனியில் சுயம்பு லிங்கமாக காட்சியளிக்கிறார். பலியன் என்னும் பரத்வாஜ முனிவர் வழிபட்டதால் இத்தல இறைவனுக்கு வலிதாயநாதர் வல்லீஸ்வரர் என்ற திருநாமம் வழங்கப்படுகிறது. மூலவர் எழுந்தருளியுள்ள கருவறையிலும் அதன் மீது அமைந்துள்ள விமானமும் படுத்த நிலையில் உள்ள யானையின் முதுகுப்புறம் போல அமைந்துள்ளன. இதனை வடமொழியில் கஜப்பிரதிஷ்டம் என்பர். சுவாமி சந்நிதியை அடுத்து
சிறிது தொலைவில் தெற்கு நோக்கியவாறு அம்மன் சன்னதி அமைந்துள்ளது. அர்த்த மண்டபத்துடன் கூடிய கருவறையில் ஜெகதாம்பாள், தாயம்மை ஆகிய திருப்பெயர்களால் வழங்கப்படும் அம்மை நின்ற திருக்கோலத்தில் காட்சியளிக்கின்றார். ஆண்டுதோறும் சித்திரை திங்களில் பிரம்மோற்சவம் நடைபெறும் இந்த திருவலித்தாய திருக்கோவில் தொன்மையானது என்பதற்கு கல்வெட்டு சான்றுகள் கிடைத்துள்ளன. இந்த கோவிலின் வெளிப்பிரகாரத்தில் உள்ள கல்லில் பார்த்திபேந்திரவர்மனின் 6ஆம் ஆட்சியாண்டை சேர்ந்த கல்வெட்டுகள் நிறைய வரலாற்று செய்திகளை நமக்கு தருகிறது. கர்நாடக போரின் போது பின்னல் பட்டுவிட்ட தாயம்மையின் உருவம் மூலவருக்கு அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. 18 அடி 17 அங்குலம் சதுரமாக விளங்கும் அம்மன் சன்னதியில் 3 நிலைகளுடன் கூடிய விமானத்தில் பிராமி, வைஷ்ணவி, மகேஸ்வரி, தேவி போன்ற உருவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சரக்கொன்றை, பாதிரி மரம் இரண்டும் தல மரங்களாக விளங்கும் இந்த திருக்கோயிலில் பரத்வாஜ தீர்த்தம், அனுமன் தீர்த்தம், விஷ்ணு தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம் உள்ளன. குரு வழிபட்டு இறையருள் பெற்ற 3 தலங்களில் திருவலியந்தாமும் ஒன்று. எனவே இந்த திருத்தலம் குருத்தலமாக போற்றப்படுகிறது. குரு வழிபட்டு இறையருள் பெற்ற 3 தலங்களில் திருவலியதாமும் ஒன்று. எனவே இந்த திருத்தலம் குருத்தலமாக போற்றப்படுகிறது.
கருவறையின் தெற்கு கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி வலது காலை கீழே தொங்கவிட்டவாறும் இடது காலை மடித்து வலது இடுப்பின் மீது படுமாறும் வீராசன கோலத்தில் கல்லாலமரத்தின் கீழ் அமர்ந்துள்ளார். யோக வடிவமாக தட்சிணாமூர்த்தி காட்சியளித்தாலும் குரு இத்தல இறைவனை வழிபட்டு பேறு பெற்றதாலும் வலிதாய ஈசனை வணங்கினால் குருதோஷம் நீங்கும் என்கிறார்கள். திருவலிதாயம் திருக்கோயிலின் கிழக்கு வாயிலுக்கு வலதுபுறத்தில் உள்ள மாடத்தில் வலம்புரி விநாயகர் இடம் பெற்றிருக்கிறார். திருஞான சம்பந்தர் தமது தொண்டை நாட்டு யாத்திரையின் போது இத்தல இறைவனை போற்றி அருளிய திருப்பதிகம் முதல் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது. வலிதாயம் அடைய நின்ற அடியாருக்கு அடையா வினை அல்லல் துயர்தானே என்பது இன்றும் உண்மையாக இருந்து வருகிறது. சங்க காலம் தொட்டே இறை நம்பிக்கை தமிழகத்தில் உள்ளது. குறிப்பாக பக்தி இயக்க காலத்திற்கு பின் சமய சிந்தனைகள் வளரத் தொடங்கின. நிறைய அருளாளர்கள் நிறைந்த அருட்பாடல்களை நம் வாழ்வு நிறைய அருளியுள்ளார்கள். அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழிலிருந்து இப்போது ஒரு தெய்வ பாடலை கேட்போம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. ஆறுபடை வீடுகளில் சுவாமி மலை தந்தைக்கு உபதேசம் செய்த மலை, தகப்பன் சுவாமி என்று பெயர் பெற்ற மலை என்றெல்லாம் சொல்லுவோம். அந்த சுவாமி மலையின் மேல் எழுந்தருளியிருக்கும் முருகப்பெருமானை நோக்கி அருணகிரிநாதர் பாடிய பாடல் இது. இந்த பாடலில் அவர் சேவேருன் ஈசன், அதாவது ரிஷப வாகனத்தின் மேல் ஏறி வலம் வரக்கூடிய சிவபெருமான் என்கின்றார். ஆறு ஆதாரங்கள் சொல்கின்றோம் அல்லவா யோக சாஸ்திரத்தில், அந்த தகவலை சொல்கின்றார். அதற்கும் மேலாக ஆகமங்களை சொல்கின்றார். 96 வகையான தத்துவங்களை சொல்கின்றார். எல்லாவற்றையும் சொல்லி, அப்பா முருகா, நான் வேறு நீ வேறு என்று இருக்கக்கூடாது, நானே நீயாக நீயே நானாக இருக்க வேண்டும், அப்படிப்பட்ட உயர்ந்த தெய்வீக நிலையை எனக்கு கொடு, அதற்குண்டான ஒரு வாக்கை எனக்கு அளி என்று இங்கே சுவாமி மலையின் மேல் எழுந்தருளியிருக்கும் முருகப்பெருமானை நோக்கி தனக்கும் ஒரு வாக்கு உபதேசம் செய்யும்படியாக அருணகிரிநாதர் வேண்டுகின்றார். பாடல் முடிந்த பிற்பாடு விளக்கத்தை பார்ப்போம். நாவேறு பாமணத்து பாதாரமே நினைத்து நாலாறு நாலு பற்று வகையான நாலாரும் ஆகமத்தில் நூலான ஞான முக்தி நாள்தோறும் நான் உரைத்த நெறியாக நீ வேறே நாதிருக்க நான் வேறே நாதிருக்க நேராக வாழ்வதற்கும் அருள் கூற நீடார் சடாதரத்தில் மீதே பராபரத்து நீ காண்கினானை சொல் அருள்வாயே.
சேவேரும் ஈசர் சுற்ற மாஞான போத புத்தி சீராகவே உரைத்த குருநாதா பேரார்கள் நாடு சுட்ட சூரார்கள் மாள வெட்டு தீராகுகா குரத்தி மணவாளா காவேரி நேர் வடக்கிலே பாவி பூமணத்த காவார் சுவாமி வெற்பின் முருகோனே கார்போலும் மேனி பெற்ற மாகாளி வாலை சக்தி காமாரி வாமி பெற்ற பெருமாளே. பாடலின் பிற்பகுதியில் சேவேரும் ஈசர் சுற்ற, என்ன வாக்கு சேவேரும் என்றால் அந்த எருது வாகனம், இடப வாகனம் என்று சொல்கின்றோம் அல்லவா, அதன் மேல் ஏறி வரக்கூடிய சிவபெருமான் என்பது பொருள். மாயூரம் முர்சித் வேதநாயகம் பிள்ளை என்பவர் ஏராளமான தமிழ் கவிகள் பாடியவர். பெண்ணுரிமைக்காக அவ்வளவு பாடல்கள் அவர் பாடியிருக்கிறார். அப்படிப்பட்ட அவர் சொல்லுவார், ஏன் இந்து மதத்தில் தெய்வங்களுக்கெல்லாம் இந்த இவைகளை எல்லாம் வாகனங்களாக வைத்தார்கள் என்றால் என்று சொல்லிட்டு அது நீள நெடுக போகின்றது. இல்லை, இறைவனுக்கு வாகனத்துக்கா பஞ்சம்? நமக்கே இவையெல்லாம் வைத்திருக்கிறோமே. எங்கேயாவது வேற ஏதாவது இருக்கா பாருங்க. ஒரு சுவாமிக்கு சிங்க வாகனம், ஒரு சுவாமிக்கு யானை வாகனம், ஒரு சுவாமிக்கு மயில் வாகனம், இன்னொரு சுவாமிக்கு பார்த்தா ஆடு வாகனம், ஒரு சுவாமிக்கு காளமாடு வாகனம், ஒரு சுவாமிக்கு மூஞ்சுரு வாகனம். என்ன அர்த்தம்? நமது மிருக குணங்கள் என்பது மட்டுமல்ல பொருள். இதற்கு பொருள் இதையே சிவவாக்கியர் இன்னும் அழகாக சொல்லுவார். எதற்கு வாகனம் என்றால், ஆடிநாடு தேடினும் ஆணை சேனை தேடினும் கோடிவாசி தேடினும் குறுக்கே வந்து நிற்குமோ ஓடியிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் தாமே வந்து நிற்குமே என்பார். நாம் செய்த நல்லவிகள், நாம் செய்த தர்மங்கள் இருக்கின்றன அல்லவா, இவைகள்தான் இறைவனுக்கு வாகனமாக இருந்து இறைவனை நம்மிடம் அழைத்து கொண்டு வருகின்றது. இது நமக்கு புரிவதற்காகத்தான் பெரிய புராணத்தில் அந்த அடியார்களுக்கு இந்த மற்றவர்கள் உதவி செய்தார்கள். எங்கே சிவபெருமான் வரும்பொழுது நடந்து வந்திருப்பார். நாயன்மார் வரலாறுல பெரிய புராணத்தில் முழுவதும் இப்படித்தான். ஆனால் அவர்களுக்கு அருள் செய்யும் பொழுது பார்த்தால் இடப வாகனத்தில் வந்ததாக எழுதியிருக்கும். காரணம், நாம் செய்த நல்லவைகள் இறைவனுக்கு வாகனமாக இருந்து இறைவனை நம்மிடம் அழைத்து கொண்டு வருகின்றது. அதைத்தான் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட தர்ம விடையின் மேல் ஏறி வலம் வந்து சிவபெருமான் முருகப்பெருமானிடம் இவ்வாறு உபதேசம் கேட்டாராம். அப்படிப்பட்ட உன் தந்தைக்கு உபதேசம் செய்தவனே, அந்த சுவாமி மலையை சுற்றி ஏராளமான தோட்டங்கள், அழகாக திருக்குளங்கள், அந்த குளங்களிலும் அந்த சோலைகளிலும் எழுந்துருள் இருக்கக்கூடிய மலர்கள் இருக்கின்றனல்லவா, அப்படியே மலர்ந்து மனம் வீசுகின்றது. அப்பா, அதே போல நானும் நல்லவனாக மலர்ந்து மனம் வீச வேண்டாமா என்பதற்காகத்தான் இவ்வாறு அமைத்தார் போல் இருக்கிறது. அப்படிப்பட்ட சுவாமி மலையில் எழுந்தருளி இருக்கும் முருகப்பெருமானே, காமாரி காமனை சம்ஹாரம் செய்து சிவபெருமானின் இடதுகை பக்கம் இருக்கக்கூடிய அம்பிகையின் புதல்வனே. இன்னொரு விசேஷம், பாலை என்று ஒரு வார்த்தை இங்கே அபிராமி அந்த பட்டர் அவரும் போட்டிருக்கிறார். இங்கே அருணகிரிநாதரும் அதே தகவலை சொல்ல வருகின்றார். காரணம், அம்பிகை பாலாம்பிகை என்று சொல்லுவோம். நமக்கு எல்லோருக்கும் தெரிந்து சிவபெருமான் தூது போனது தெரியும், கண்ணன் தூது போனது, அனுமன் தூது தெரியும், வீரபாக தேவர் தூது எல்லாம் சொல்லுவோம். நமக்கு தெரியாதது, அம்பிகையே பாலையாக குழந்தையாக இருந்து அங்கே தூது சென்றாள். அப்பா, கொஞ்சம் திருந்து நல்லவனாக வாழ் என்று இதை லலிதோபாக்கியானம், தேவி பாகவதம் முதலான நூல்கள் எல்லாம் சொல்லுகின்றன. அப்படி தீயவனிடம் கூட தூது சென்றவள் உன்னுடைய தாய். அவனை திருத்தி பணிகொள்ள நினைத்தவள், அவனுக்கும் அருள் புரிந்தவள். அப்படிப்பட்டவளுடைய மகனே முருகப்பெருமானே, எனக்கு நீ அருள் செய்ய வேண்டாமா என்று வேண்டுகின்றார். முருகப்பெருமான் கேட்கின்றார், எப்படி அருள் செய்யலாம், நீயே சொல் என்பதை போல் இருக்கிறது. இதற்கு விடை பாடலின் முற்பகுதியில் இருக்கிறது. அது என்ன தொடர்ச்சி என்பதை, அருணகிரிநாதர் வேண்டுகோள் என்ன என்பதை, இந்த மூலாதார தத்துவங்களை என்ன விளக்கியிருக்கிறார் என்பதை அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். பாலாம்பிகையாக எழுந்தருளி
அங்கே பகைவனுக்கும் அருள் புரிந்ததைப் போல பன்னிருகை பரமனும் அவளுடைய தாயும் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருள் இருந்து எல்லா விதமான மங்களங்களையும் அருள வேண்டுவோம். சரி நேர்களே, இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற கருத்துக்களும் காட்சிகளும் உங்கள் மனதிற்கு அமைதி தரும் வழியில் அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.